உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் 2024 வருடத்திற்குரிய மாசி மாதத்துக்குரிய பலன்களைத்தான். முதலில் மாசி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடான மேசமனையில குரு பகவானும், புதனுடைய வீடாகிய கன்னியில கேது பகவானும், மகர மனையில 3 கிரகங்கள் இணைவு, அதாவது செவ்வாய் பகவான், சுக்கிரன், புதன் பகவான், கும்பமனையில் சூரியனும் சனி பகவானும் இணைவு பெற்றும், மீனமனையில் ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளிலே சந்திரன், மனோகாரகனான் சந்திரன் மீனமனையில் அமர்ந்திருக்க போறாங்க. இந்த மாதத்தில் 2 கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் 8ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அன்று புதன் பகவான் மகர மனையில் இருந்து கும்ப மனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல அதே இந்த மாதத்தில், அதாவது மாசி 24ஆம் தேதி அன்று, அதாவது மார்ச் மாதம் 7ஆம் தேதி அன்று புதன் பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பெயர்ச்சியாகிறார். சரி, அதே போல சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் இந்த மாதம் நடைபெற இருக்கிறது. அப்போ பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் 24ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 7ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் கும்பமனைக்கு பெயர்ச்சியாகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதத்தில் எந்த வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனம் ராசி அன்பர்களே, இந்த 2024 வருடம் மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், தனம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதா, குழந்தைகளினுடைய நலன்கள் எப்படி இருக்கும், திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடப்பதற்கு ஏதுவாக இந்த மாதம் இருக்கிறதா, வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தருமா, இப்படி செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ 10ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் என்கின்ற திரிகோண அமைப்பில் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த 10ஆம் இடத்தையே அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ எந்த மாற்றங்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் அந்த மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைத்தான். ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகல, ஒரு நல்ல வேலை, படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லை அப்படின்னு இருக்கின்ற இந்த மீனராசி என்பவர்களுக்கு இப்போ நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்க படித்த உண்டான ஒரு நல்ல வேலை என்பது நிச்சயமாக அமையும். அல்லது ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிற, ஆனால் நல்ல உழைச்ச, நல்ல உழைப்புக்கேற்ற உயர்வு இல்லை, என்னை மதிக்கல, என்னை மதிக்காமல் இருக்கிறார்கள், அல்லது நிறைய வேலை அழுத்தம் பிரஷரோடு இருக்கு, மேலதிகாரிகள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு குறைவாக இருக்குன்னா இந்த காலகட்டம், அந்த 10ஆம் அதிபதி வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டம், அதே சமயத்தில் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை, அதாவது 9க்குரிய பாக்கியத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் உச்ச பலத்தோட 11ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கு. அப்போ 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை இருக்கக்கூடிய அந்த உச்சத்தை அடையக்கூடிய செவ்வாயினாலையும் அந்த குருவாலையும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், ஒரு நல்ல ரெகனைசேஷன், நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது. தொழிலில் ஒரு நல்ல தொழில் செஞ்சிட்டு இருக்கேன், ஆனால் போட்ட முதலீடு தான் நமக்கு கிடைக்குது, ஒரு லாபம் கிடைக்கல அப்படின்னு இருக்கின்ற இந்த மீனராசி என்பவர்கள் இந்த 3 கிரகங்கள், 11ஆம் இடத்தில் இருக்கின்ற 3 கிரகங்கள் செவ்வாய், சுக்கிரன், புதன்னால ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ
3ஆம் இடத்து அதிபதி எங்க 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்க முயற்சியினால எந்த அளவுக்கு உழைப்பை நீங்க போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு லாபத்தை தரக்கூடிய தன்மை. அப்பாவினால அதாவது 9ஆம் இடம் என்பது உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லவா? அந்த பூர்வீகத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 6க்குரியவன் 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளா ஒரு வழக்கு இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, பிரச்சனையுள்ள ஒரு இடமா இருக்கு, அல்லது ஒரு வலிவேதனை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு தீர்வை நோக்கி இருந்த இந்த மீனராசி என்பர்கள் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் அல்லது பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளாலோ அல்லது உங்களை சார்ந்தவர்களாலோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த மாதம் கிரக நிலைகள் சிறப்பாக இருக்கிறது. தனம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயத்தில், அதாவது இதுவரைக்கும் ஒரு குடும்பம், ஒரு திருமணம், ஒரு சுப காரியங்கள் நடக்கலையே அப்படின்னு இருந்தவர்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, அதாவது ஒரு செலவு ஆகக்கூடிய சுப செலவுகள் நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் அல்லது வேற ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அந்த ஆசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் இருக்கிறது. என 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் அந்த புதனோடு சேர்ந்திருக்கிறதுனாலையும் நிலத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தால அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ உங்களுக்கு ஒரு வங்கியில் அப்ளை பண்ண கடன் கிடைக்குமானா கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கு தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் சக்சஸ் ஆகக்கூடிய விதத்தில், சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த மாதம் சிறப்பாக இருக்கு. 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தால நீங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கூடி வரக்கூடிய தன்மை. குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் நினைத்தவாறு எப்படி படிக்கணுமோ அப்படி படிக்கக்கூடிய தன்மை. என்ன டார்கெட் வச்சிருக்காங்களோ அந்த டார்கெட்டை ரீச் பண்ணக்கூடிய விதத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் எங்கே உட்கார்ந்துருக்காருன்னா 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறார் அல்லவா? அப்போ 6ஆம் இடம் வலுப்பெற போகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் வாங்கக்கூடாதுங்கிறதையும் நீங்கள் மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள். வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் நல்லவைகளாக நடக்கக்கூடிய, அதாவது ஒரு பாசிட்டிவ் நோக்கி செல்லக்கூடிய தன்மை, அதில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. 7ஆம் இடத்தில் கேது பகவான் உட்கார்ந்திருக்கார். அதாவது புதன் வீட்டில் இருக்கின்ற கேது பெரிய தீமைகளை உங்களுக்கு கொடுக்க போவதில்லை. திருமணம் சார்ந்த, அதாவது திருமணம் ஆனவர்கள், கணவன் மனைவியாக இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணும். ஏன்னா கேது அங்கே இருக்கிறதுனால, கேதுங்கிறது அந்நியங்கிறதுனால உங்களுக்குள்ள பிரச்சனை வருதோ இல்லையோ மற்றவர்கள் மூலமாக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து அந்த ஈகோ கிளாஸ் வராமல் பார்த்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 8ஆம் இடத்தை பார்த்தாலே நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கு. அப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட் செல்லக்கூடிய வாய்ப்புகள், அதாவது தொழில் ரீதியாகவோ அல்லது வேலை ரீதியாகவோ செல்லக்கூடிய அமைப்பு, அல்லது இந்த ஸ்டேட்டில் இருந்து அடுத்த ஸ்டேட் செல்லக்கூடிய அமைப்பு, அல்லது நீங்கள் வெளிநாட்டில் தான் நான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற உறுதிப்பாட்டுடன் இருக்கின்ற இந்த மீனராசி என்பர்கள் வெளிநாட்டு யோகம் என்பது இருக்கிறது. ஒரு கணனி சம்பந்தப்பட்ட, ஒரு சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய தன்மை, அல்லது ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ்
துறையில் இருக்கின்றவர்களுக்கு கணிசமான லாபத்தையும் அதன் மூலமாக ஒப்பந்தங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் 9ஆம் அதிபதி பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த அதிபதி உச்ச பலத்துடன் இருக்கார். அப்ப ஏதாவது ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு நல்ல செய்திகள் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். என்ன பாக்கியம்? உங்களுக்கு தனத்துல பிரச்சனை இருந்ததா, அந்த பிரச்சனைக்கு தீர்வு சாரக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் ஒரு வலி வேதனையோடு ஒரு வழக்கோடு இருந்த அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெற்று நிம்மதி அடையக்கூடிய ஒரு தன்மை. தகப்பன் மூலமாக திடீரென்று ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் கொடுத்து அதன் மூலமாக புகழையும் கௌரவத்தையும் நிலைநாட்டக்கூடிய தன்மை. வங்கியில் பணியாற்றுகின்றவர்கள், சட்டம் நீதி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், சொல்லிக் கொடுத்தல் போதனைகள் செய்வது, இந்த மாதிரியாக தன்னுடைய அறிவை புத்தியை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. சுக்கிரன் வலிமையாக 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை பெற்று தரக்கூடிய தன்மை. அரசு எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீர் என்று அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு. எதிர்பாராத மாற்றங்கள், அந்த அரசு சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தன்மை. அரசியல்வாதிகளுக்கு திடீர் என்று உங்களுக்கு பெயரையும் புகழையும் அல்லது அதிகாரம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள். செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த சிகப்பு நிற கட்டடங்கள் என்று சொல்லக்கூடிய கட்டடம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அல்லது விளையாட்டு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அல்லது நிலத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு வளர்ச்சியையும் ஒரு மேம்பாட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு தட்சிணாமூர்த்தியை ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று சென்று வழிபடும் போது நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் நீங்கள் வெளியில் செல்லும் போது விநாயகமூர்த்தி சென்று வழிபடும் போது நிச்சயமா உங்க மனதில் இருந்து வந்த அத்தனை குழப்பங்கள் தீரும்ங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்க ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால ராகு காலத்தில், அதாவது குறிப்பாக செவ்வாய் தினத்தில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடும் போது அந்த மன குழப்பங்கள் தீரும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியான இந்த மாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட். ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்திகளும் வேறுபடும். இந்த கோச்சார பலனை, அதாவது இந்த மாத பலன்களை தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் பாருங்க. ஒரு சரியாக செட் ஆகலை, அதுக்கு எதிர்மறையாக உங்களுக்கு பலன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு தசாபுத்தி, அதாவது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதிகளினுடைய தசாபுத்திகள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும், அதாவது ஒரு துல்லியமான பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம், எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சம் நடக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும், அதாவது இந்த 2024 நான் ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்கு, எப்போ தான் எனக்கு திருமணம் நடக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ தான் குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கும், நான் ஒரு தொழில் இருக்க அல்லது ஒரு வேலையில் இருக்க எப்போ மாறலாம், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்
இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.